ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ரவை தேங்காய் வச்சு பர்பி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க. இப்போ பர்பி செய்கிறதுக்காக 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கோம். 1.5 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இது கூடவே 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ கடாய் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 1 கப் ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுக்கும்போது தான் பர்பி நல்லா வரும். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச 1.5 கப் தேங்காவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுக்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே கடாயில் நம்ம எடுத்து வச்ச 1 கப் சர்க்கரையை போட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பர்பி செய்கிறதுக்கு கம்பி பதம் தேவையில்லை. பாகு எடுக்கிற அளவுக்கு சர்க்கரை நல்லா கொதித்து வரும்போது நம்ம வறுத்து வச்ச ரவையும் தேங்காயும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4 ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். இது கூடவே வாசனைக்காக. இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க இப்போ எப்படி கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச ரவையும் தேங்காயும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த பர்பிக்கு சர்க்கரை, தேங்காய், ரவை 3 நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கெட்டி பதம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் இந்த பர்பிக்கு சரியான பதம். இது கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளவும் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதில் 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் பர்பி ஒட்டாமல் வரும். இது நல்லா கலரும்போது சிம்மில் வச்சு தான் கலரணும். நம்ம அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சா அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு செய்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இந்த பதம் வந்தோடனே நம்ம நெய் தடவி வச்ச பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதை நல்லா நம்ம அப்படியே பரப்பி விட்டுடலாம். நம்ம முந்திரி பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த பர்பி செட் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இது நம்ம ஒரு சூடு இருக்கும்போதே கட் பண்ணால் தான் கரெக்டான பதத்துக்கு வரும். அதனால் நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றி ஒரு 5 நிமிஷத்தில் கட் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழிச்சு எடுத்திங்கன்னா பர்பி கரெக்டாக செட் ஆகிடும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இது 1 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நம்ம 1 மணி நேரம் அப்படியே செட்டாக விட்டதுனால அது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.